ஏ பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சுப்பா. நெசமா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே கிடையாது. கோட்டையில் கோட் சூட் போட்டுக்கிட்டு சிஎம் சீட்டில் ஒரு முதலமைச்சர். உண்மையிலேயே செம ஃப்ரெஷ்ஷான ஸ்டைலான ஒரு ஸ்டார்ட்டுன்னு வைங்கல. தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அத்தனை பேர் பயங்கரமாக பயர் விடுறாங்கன்னு வைங்கல. அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் எல்லாரையும் அந்த நன்றி தெரிவிக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அதுக்கு வருஷப்படி அப்படியே வாச்சிட்டு வந்தாப்புல முதலமைச்சர் விஜய். அதில் ஒரு குறிப்பிட்ட ஆள் அந்த ஒரு இடத்துல நிறுத்தி நிதானமாக திரும்பி பார்த்து மை பிரதர் ராகுல் காந்தி அப்படின்னார். எனக்கு ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவில் எவனுமே ஏற்றுக்காத ஒரு ஆளை யாருமே ஏற்றுக்கல. அவரை சொல்ல மறுத்தாங்க, சொல்ல தயங்குனாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் என்னுடைய நண்பர், அண்ணன், சகோதரர் அப்படி சொல்லி இங்கேருந்து மை பிரதர். இந்தியாவிலே யாருமே இது வரைக்கும் ராகுல் காந்தியை பார்த்துன்னு சொன்னதில்லை, ராகுல் காந்தியும் யாரை பார்த்துன்னு சொன்னதில்லை. அந்த பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்களுக்குள்ள யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நன்றி அப்படின்னாப்புல. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏற்றுக்கணும் இல்லை, இப்படியெல்லாம் மாறுறதுக்கு மனசு வரணும் இல்லை. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அண்ணனுக்கு உண்மையிலேயே அங்கே அவங்க கொடுத்த மரியாதை நெசமா இது வரைக்கும் யாருமே செங்கோட்டையன் அண்ணனுக்கு கொடுக்காத ஒரு மரியாதை. அதாவது பதவி ஏற்கிறப்ப ஆளுக்கு போயிட்டு நிற்பாங்க, எல்லாரும் அவனுக்குள்ளே உட்காந்துப்பாங்க. ஆனால் அப்படி உட்கார்ந்துருக்கப்ப செங்கோட்டையன் அண்ணனுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் அவர் போயிட்டு அந்த பதவி ஏற்றுட்டு அமைச்சராக பதவி ஏற்றுட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவரும் நின்னாரு, ராகுல் காந்தி நின்றுச்சு, மொத்த அமைச்சரவையும் எந்திரிச்சு நின்றுச்சு. உண்மையிலேயே அது ஒரு நல்ல பழக்கம். நம்ம இதில் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா செங்கோட்டையன் அந்த சீனியாரிட்டிக்கு மரியாதை இல்லாமல் இருந்துச்சு. செங்கோட்டையனை சின்ன பையன்லாம் ராக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்க தான் அதை அவங்க சொல்லி இவங்க கேட்குற அளவுக்கு ஆச்சு. உள்ளுக்குள்ளே உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் வெளியில் இன்றைக்கி அவங்களுக்கு செங்கோட்டையனுக்கு செஞ்ச மரியாதை வேறு லெவலில் இருந்துச்சு. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் இந்த ராஜ்மோகன் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல அந்த இதில் என்னன்ட்டு ஆண்டவன் மீது ஆணையாக அந்த பாகுபலியில் ராஜமாதா சிவகாமி தேவியின் மீது ஆணையாகன்ற மாதிரி அப்படி திரும்பி விஜய் ஒரு பார்வை பார்த்தாப்புலே பார்க்கணும். விஜய்க்கு என்னடா இது புதுசு ரூட்டாக இருக்குது, ஒரு வேளை பயமுள்ள அமைச்சரவையை மாற்றி எதிர்பார்க்குதோ. ஏன்னா அவருக்கு இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் வந்து கொடுக்குறதா இருக்கிறதா பேச்சு. ஒருவேளை அதுக்கு எதுவும் அடி போடுறாப்புலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் தான் பேசுன அத்தனை பேரும் அந்த யங் பிளட்டை பார்க்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரை அமைச்சரவை அப்படின்னா எல்லாமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸாக தான் இருப்பாங்க. அதை லாஸ்ட்டில் மட்டும்தான் அமைச்சரவை கொஞ்சம் மாறி கொஞ்சம் எங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப 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 எங்காக ஒரு அமைச்சரவை இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. இப்போ இந்த 200 யூனிட் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிருக்கு. போட்ட கையெழுத்து மேடையிலே வச்சு முதல்ல நான் ஒரு 4-5 கையெழுத்தை போட்டுத்தேன், கோட்டைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளே உட்காந்துட்டாப்புல. அவர் போட்ட கையெழுத்து அந்த 200 யூனிட். அந்த 200 யூனிட் ஏன்னா அவர் போகிற அந்த கையெழுத்து என்ன கையெழுத்தாக இருக்குன்னா பெரிய டிஸ்கஷனாக இருந்துச்சு. 2500 போடுவாரா, இல்லை சிலிண்டருக்கு போடுவாரா, இல்லை 4000 ரூபாய்க்கு போடுவாரா, இல்லை 15000 ரூபாய்க்கு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் போகிறேன்னு சொன்னாப்பிள்ளையே அந்த 15000 ரூபாய்க்கு போடுவாரா, இல்லை மருத்துவ காப்பீட்டு திட்டம் அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு எல்லாருக்கும் போகிறேன்னு அப்படியே ஃபேமிலிக்கு அதை போகிறாரா, எந்த கையெழுத்தை போட, ஒருவேளை தாலிக்கு தங்கம் மாமன் வீட்டு சீர் அதை போகிறாரா அப்படின்றதுலாம் பெரிய ஒரு 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 கொஸ்டினாகவே இருந்துச்சு. எதை ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. அவர் முதல்ல அந்த 200 யூனிட்டுக்கு போட்டார். முதல்ல அந்த 200 யூனிட்டுக்கு அந்த 200 யூனிட்டு அந்த இதில் வாக்குறுதியில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 200 யூனிட்டு ஃப்ரீ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது நீ எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீ எவ்வளோ வேணாலும் அதாவது உனக்கு பில்லு வரலாம், உனக்கு வர்றதுல 200 யூனிட் லாஸ். ஏன்னா ஏற்கனவே 100 யூனிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டு. இப்போ இவர் 200 யூனிட் அப்படின்றப்ப அதில் ஒரு இக்கு வச்சாங்க பாருங்கள். இந்த 500 யூனிட்டுக்குள்ளே எவன் யூஸ் பண்ணுறானா அவனுக்கெல்லாம் 200 யூனிட் ஃப்ரீ. அது எப்படி வந்து முதல்ல இதுவாகி போச்சுன்னா அப்படியே அந்த மாறி போகும்ல, அது மாறி போச்சுன்னா இந்த 500 யூனிட்டுக்கு மேலே எவன் யூஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அது மாற்றி சொல்லிட்டாங்க. அது 500 யூனிட்டுக்கு உள்ள ஒருவேளை 450 யூனிட்னு வந்துச்சு அப்படின்னா அந்த 450 யூனிட்டில் 200 யூனிட்டும் உங்களுக்கு கிடையாது, பேலன்ஸ் 250 யூனிட் தான். ஆனால் அடுத்த கேள்வி, இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே இருக்கிறவன் இந்த 600 யூனிட் போகிறவன், 700 யூனிட் போகிறவன், 1000 யூனிட் போகிறவன் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்குள்ளே மென்ஷன் பண்ணலை. இந்த 200 யூனிட் வந்து அவங்க கணக்கில் சேருமானா அது சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 500க்கு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்கள் எதுக்கு கவலைப்பட வேண்டாம், அது உங்களை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இது நல்ல ஸ்கீமு. ஆனால் இது என்ன அதையும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறாப்புல, அதாவது உள்ளுக்குள்ளே என்ன நிலைமை இருக்குன்னு எனக்கு தெரியலை,
இன்னும் நான் எட்டியே போய் பார்க்கல, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு தெரியலை, பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும், என்ன இருக்குது என்ன இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி யார் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தா? மின்சாரத்துறை லாபத்தில் போது எவனாச்சும் சொன்னாங்களா? மின்சாரத்துறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த மே மாதத்துக்கு கரண்ட்டு கட்டாங்க இந்தியா பூரான்னு சொல்லியிருக்காங்க. மே ஜூன் ஜூலையில் முழுக்க ஏன்னா இந்த பெரிய இந்த ஹீட் வேவ்ஸில் ஏகப்பட்ட லெவலில் இருக்குது. அதனால் யூசேஜும் பயங்கரமாக இருக்குது. அதனால் பவர் ஷார்ட்டேஜ் ஆல் ஓவர் இந்தியா பூரா. நமக்கு முதல்ல பவர் சப்ளை எங்கேருந்து வரும்னாலும் தெரியுமா? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டாப்புலையே இந்த பவர் ஷார்ட்டேஜை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாப்புல? ஷார்ட்டேஜில், அதாவது முதல்ல அந்த ஷார்ட்டேஜ் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டு நாங்கள் இதை மக்களுக்காக கொண்டாடுறது சரி, எல்லாருக்கும் கொண்டாடணுமா? நம்ம அதை ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கவங்க சொன்னாங்கப்பா, இப்போ திமுக மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னப்போ எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி சொன்னாங்க தான். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணுவோம் தகுதியானவர்களுக்குன்னாங்க. ஆனால் அதை ஏமாத்து வேலை, எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறிய, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னாங்க. இப்போ அதே தான் அங்கிட்டு கேட்குறாங்க, எல்லாருக்கும் தானே 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னேன், அப்புறம் எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீன்னா என்னப்பா நியாயம்? ஆனால் இதில் அடித்தட்டு மக்கள் நல்லபடியாக இருக்கார். அப்புறம் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அவர் ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமா? வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கையை நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஏன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்கு பேர் டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அதுக்கு பேர் ஒருவேளை என்னால் எதுவும் முடியலைன்னா என்னை யாரும் எதுவும் கேட்காதீங்க. இதுக்கு காரணம், அதாவது தாவேக்கா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா அதுக்கு காரணம் தாவேக்கா இல்லை, தாவேக்காவுக்கு முன்னாடியான திராவிட கட்சிகள். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். அதில் இன்னொரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்கார். அதாவது நண்பா நண்பேஸ் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த நண்பா நண்பேஸ் நீங்கள், அதாவது இந்த குட்டி நண்பா, இந்த மாமனோட தேங்க்ஸ். எதுக்காக அந்த மாமனோட தேங்க்ஸ் தெரியுமா? அந்த மாமே, ஏன்னா நீங்கள் தான் வீட்டில் இருக்க எல்லாரையும் அவங்கள போட்டு பாடாப்படுத்தி எனக்கு ஓட்டு போட வச்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் ஓட்டு போட சொல்லுறதுனால தான் நான் இங்களுக்குள்ளே உட்காந்துருக்குறேன். அதனால உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அது இல்லாமல் அடுத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, இந்நேரத்துக்கு நான் என்ன ஆகிருப்பேன்? இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் காரணம். அவங்க என்ன பண்ணாங்க? முழுக்க எவ்வளோ தூரம் திட்டணுமோ, எவ்வளோ தூரம் கழுவி ஊற்றணுமோ, அதை எவ்வளோ பொய் ப்ராடக்ட், எவ்வளோ நெகட்டிவிட்டி விஜய் பக்கம் வந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியை அப்படியே தூக்கி பாசிட்டிவிட்டியாக மாற்றின அந்த 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 கேம் சேஞ்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்போ தாவேக்காவுக்கு நன்றி சொல்கிறது, அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது நியாயமாக நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லியிருக்கணும்? திமுகவுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். அவங்க இல்லை, உண்மையிலேயே அந்த அரசியல் கடந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை எங்கேயாவது அனுப்பிச்சி வச்சாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கலாமே சார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்னை ஆதரித்து அவரோட கூட்டணி கட்சிகள் எனக்கு ஆதரவு கொடுத்தது எனக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் இந்த மாதிரி எதையுமே கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இப்படி அரசியல் மாண்பு, அரசியல் பண்பு, அந்த நாகரீகம், இதெல்லாம் இந்த அளவுக்கு நாங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்குறோம் சார். இதையெல்லாம் சொல்லியிருக்கணுங்களே சார். அந்த கம்யூனிஸ்ட் இன்றைக்கி உட்காந்துருக்கேன், உங்கள் கூட்டணியில் உட்காந்துருக்கு, யோசிச்சு பாருங்க. அந்த கம்யூனிஸ்ட்டுக்கு உங்கள் ஐஎம்எல் உட்காந்துருக்கு, உங்கள் கூட்டணியில் உட்காந்துருக்கு. அவங்க இன்னமும் அந்த கூட்டணியில் தான் சார் இருக்கிறாங்க. அங்கேருந்து உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, புரியுதா? அந்த கடன் கூட கிடையாது, அது தானம். அதை போட்டாங்க, போய் தொலை, இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஒன்றால் அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும், ஆட்சியில் இல்லாமல் அவங்க வர்றதை என்னால் சமாளிக்க முடியாது, அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நல்ல ஸ்பீச் அது. அவர் அந்த பதவி ஏறுகிறப்ப பேசினாப்புல, பயங்கரமாக பேசினாப்புல, உளமாற உளச்சான்றுடன் அப்படின்னாப்புல. பக்கத்தில் ஆளுநர் இருக்கிறத படியா, ஏயா படுத்துற, இது பிரச்சாரம் கிடையாது, அதெல்லாம் முடிச்சு வச்சு நீ பதவி ஏற்கிறதுக்காக வந்திருக்கிற, தயவு செய்து அதில் எழுதியிருக்கிறத படி சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இருந்தாலும் அவர் ப்ரிப்பேர் பண்ணது அவர் முதலமைச்சர், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் பேசுகிறத கேட்டுத்தான் ஆகணும்னு வைங்கல. முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு எம்எல்ஏ எல்லோரும் பேசிட்டு போயிட்டாங்க. செங்கோட்டையன் எனக்கு மரியாதை, அமைச்சரவை அமைக்க போகிறாங்க. நாளைக்கு சோழவந்தான் எம்எல்ஏ அண்ணன் கருப்பையா தற்காலிக சபாநாயகராக உட்கார போகிறாரு. நாளைக்கு சட்டசபை கூடுது, நாளையிலேருந்து தான் ஆட்டம் ஆரம்பம். அவர் இது வரைக்கும் ஏஐயில் அவரை வச்சு என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏஐயில் பண்ணதையெல்லாம் இனிமேல் ஏஐயில் பண்ணாதீங்கப்பா, இந்த கோட்டு நல்லா இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி நல்லா அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக இருந்தது. அதே மாதிரி மனுஷன் இன்னொன்று கேட்டாப்புல, என்னால் எதையும் பண்ண முடியாது,
அதாவது முடிஞ்ச வரைக்கும் நான் தடுப்பேன், போதைப் பொருளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுப்பேன், போலீஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு. அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் முடியாததுனால தானே உங்களை தூக்கி கொண்டாந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, நிதி நிலைமையை சரிசமம் பண்ணுறதுக்கு டைம் கேட்கல. ஆனால் சட்டம் ஒழுங்கையெல்லாம் உங்களுக்கு வந்து அதை பண்ணுறதுக்கு டைமே தேவை கிடையாது சார், ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்துலையும். அதே மாதிரி அவர் இன்னொன்று சொன்னார், அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இங்கே பவர் சென்டர் நான் தான் பவர் சென்டர், என்னையை தாண்டி வேறு எந்த ஏபிசி அங்கிட்டு இங்கிட்டு சின்ன தலை பெரிய தலை உபத்தலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரே தலை நான் தான். அதை சொல்லிட்டாப்புல நல்லா இருந்துச்சு. அது அப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆனால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இங்கே என்ன நடந்தாலும் மற்ற அமைச்சர்கள் பொறுப்பு கிடையாது, அதுக்கு ஒரே பொறுப்பு நான் தான். நீங்கள் என்னைய கேள்வி கேட்கலாம், மற்றவங்களாம் நான் சொல்கிறதைத்தான் செய்கிறாங்க, அவங்க என்ன யோசனை சொன்னாலும் அந்த யோசனையை கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணுறது நான் தான். இதைத்தான் அவனுக்குள்ளே எடுத்து சொன்னாப்புல. ஸோ எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன். நல்லா இருப்போம், எல்லாமே நல்லா நடக்கும். தமிழ்நாடு இனிமேல் வேறு லெவலில் போகுது, அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நல்லது பண்ணுறவன், என்னை திட்டினவன், என்னை ஏசினவன், என் மேலே பழி போட்டவன், அவதூறு பரப்புனவன், கஷ்டப்படுத்தினவன், இவங்க எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்லது பண்ணணும் தான் எல்லோரும் நினைக்கிறான். ஆனால் அந்த நல்லதை எப்படி பண்ணுவார், அவரை சுற்றி இருக்கவங்க பண்ண விடுவாங்களா? ஏற்கனவே முதல் நாள் என் மேலே எதுவும் சொல்லாதீங்க, எல்லாமே அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி பழியை தூக்கி போகிறதுக்கு தயாராகிட்டாப்புல. இன்னும் உள்ளேயே போகலை. ஸோ இதெல்லாம் போக சட்டமன்றம் கூடினதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் ஃபைட்டே இருக்குது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஃபைட்டு கிடையாது, இனிமேல் நடக்க போகிறது தான் பார்ப்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அடுத்த 5 வருஷம்.